இந்த காலத்துல வயசு பொண்ணுங்க கையில செல்போன் இருக்கிறதே ரொம்ப தப்பு. அதுல மணிக்கணக்கா பேசுறது அதை விட தப்பு. ஆனா உன் பொண்ணு நைட்டு 2 மணிக்கு இந்த கார்டன்ல நின்னு போன் பேசிக்கிட்டு இருக்கா. நான் என்னமோ உன் பொண்ணு மேல அபண்டமா பழி போடுறேன்னு நினைக்காத. என் கண்ணால பார்த்ததுதான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் ஒரு பொண்ணை வச்சிட்டு இருக்கேன் சுந்தரம். மனசு ஆறல. பேய் பிசாசு கூட பயந்து ஓடுற அந்த அர்த்த ராத்திரியில உன் பொண்ணு இந்த தோட்டத்துல நின்னுகிட்டு யாருகிட்ட அப்படி மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கா? நீ என்னமோ உன் பொண்ணு வீட்டுலதான் தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சு நிம்மதியா தூங்குற. பொண்ண ஒழுங்கா கண்டிச்சு கவனமா வளர்க்கலன்னா நாளைக்கு உன் நிம்மதி பறி போயிடும். அத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோ. சும்மா பொறுப்பான வேலைக்காரன், விசுவாசமான வேலைக்காரன் இந்த வீட்டுல பேர் எடுத்தா மட்டும் பத்தாது. பொண்ண கட்டி குடுக்கற வரைக்கும் நல்ல பொறுப்பான அப்பாவா நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இத சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். வயசு பொண்ண கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. போ. கணேசா, ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? அப்பா வர நேரமாச்சு. முடிச்சிட்டேன்க்கா. நீ போய் சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடலாம். சரிடா, முதல்ல இதெல்லாம் எடுத்து வை. அக்கா, அப்பா வந்தாச்சுக்கா. அப்பா, கை கால் முகம்லாம் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏ பார்வதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வா. என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது வனஜாம என்ன கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ராத்திரியில 2 மணிக்கு தூங்காம கார்டன்ல உட்காந்துக்கிட்டு நீ யாருக்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கியாமே. வனஜாமா அக்காவை பத்தி அப்பா கிட்ட நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்பா இப்ப என்ன பண்ண போறாரோ? அக்கா எப்படி தப்பிக்க போதா தெரியலையே. என்ன பார்வதி, நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். அது வந்து நீங்க திடீர்னு வனஜாமா சொன்னாங்கன்னு சொன்னதும் எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலப்பா. அப்பா, வனஜாமா சொல்றதுலாம் நீங்க என்ன கூட நம்பிட்டு இருக்கீங்களாப்பா? அவங்க ஏற்கனவே நம்ம அக்கா பத்தி என்னென்னலாம் சொல்லிருக்காங்க, எப்படியெல்லாம் பழி போட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு நம்ம அக்கா மேல பழி போடுறதுதான் வேலையா போச்சு. அதனாலதான் எனக்கு வனஜாமா மேல முழு நம்பிக்கை இல்லை. ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பார்வதி. அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். சரிங்கப்பா. பொய்யா கூட அடுத்தவங்க நம்ம மேல எந்த குற்றம் குறையும் சொல்ற அளவுக்கு நாம நடந்துக்க கூடாது. அக்கா, நீ நைட்ல போன்ல பேசுறத வனஜாமா எப்படியோ மோப்ப புடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நீ பெரிய கூட தான் பேசிட்டு இருக்கன்னு அவங்களுக்கு இன்னும் கூட தெரியல. டேய், மெதுவா பேசுறா, அப்பா காதுல விழுந்துற போது. நைட்ல பெரிய கிட்ட இருந்து போன் வந்து அப்பா கிட்ட மாட்டிப்போம். போன் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் பார்வதி ஃபோன் பண்ணல? அவ பண்ணலன்னா நம்ம பண்ணுவோம். This number is currently switched off. Please try again later.
சுவிட்ச் ஆஃப்னு வருது. டேய் ஷாம், ஷாம், டேய். சும்மா ராதி, சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எந்திரா. ஐயோ அம்மா அப்பா யாரோ என்ன மலையில இருந்து தள்ளி வராங்க அம்மா. இங்க பாரு, நான் தான். என்ன அது? எதுக்கு என்ன எழுப்புன? டேய், நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். அப்படி என்னடா தூக்கம் உனக்கு? என்னப்பா உன் டென்ஷனு? பார்வதி செல்போன் ஆஃப்ல இருக்கு. நானும் இப்ப உன் கூட தானே இருக்கேன். சென்னையில இருக்கிற பார்வதி போனை ஏன் ஆஃப் பண்ணான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னை கொஞ்சம் தூங்க விடு. அது டேய், என்ன போன் கொடு. எதுக்கு? அத வச்சு நீ என்ன பண்ண போற? டேய் குடுறா. இந்தா பிடி, பிடிச்சு தொலை. This number is currently switched off. டேய், Please try again later. உன் போன்ல இருந்து பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எவ்வளவு பெரிய பிரில்லியன்ட் நீ. இந்த காதல் உன்னை எப்படி முட்டாளாக்கிருச்சே ஆதி. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற போனுக்கு எந்த போன்ல இருந்து கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான்ப்பா வரும். ஐயோ, இது கூட தெரியாத பச்சை மண்ணா இருக்கிறியே. ஐயோ அம்மா, எனக்கு தூக்க வருது. இப்பதான் கீர்த்தி சுரேஷ் கனவு டேய். வருது. என்னை தூங்க விடு. பார்வதி போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா தூங்குறதுலே குறியா இருக்கல. பார்வதி போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் வேணா பிளைட் பிடிச்சு சென்னைக்கு போய் பார்வதி போன் ஆன் பண்ணி வைக்க சொல்லட்டுமா? ஆ? என்ன ஓட்டுறிய? ஹலோ, இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்வதி கிட்ட நான் பேசணும். ஐயோ, அவ்வளவுதானே. போனை கொடு, போனை கொடு, கொடு. டேய், ரிங் போதா? ரிங் சவுண்டு பார்வதி போன்ல இருந்து வரல, அவங்க அப்பா சுந்தரம் போன்ல இருந்து வருது. டேய், என்னடா பண்ற? கட் பண்றா. இப்ப போனை கட் பண்ணனா நீ பார்வதி போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்ப. டேய் ஷாம், சொன்னா கேளு, கட் பண்ணு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். யார் இந்த நேரத்தில் நமக்கு ஃபோன் பண்றது? ஹலோ, ஹலோ சுந்தரம், நான் மும்பைல இருந்து ஷாம் பேசுறேன். என்னது? மும்பையில இருந்து ஷியாம் தம்பியா? சொல்லுங்க ஷியாம் தம்பி, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சுந்தரம், ஹோட்டல்ல கரண்ட் இல்ல. ஆ, அங்கெல்லாம் கரண்ட் இருக்குது இல்ல, பவர் கட்லாம் எதுவும் இல்லையே. பவர் கட்லாம் இங்க ஒண்ணும் இல்ல ஷியாம் தம்பி. பவர் கட் இல்லன்னா அப்ப போன்ல சார்ஜ் வந்து ஃபுல்லா தான் இருக்கும். சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆகாது இல்ல. சார்ஜ் எல்லாம் ஃபுல்லா தான் இருக்கு, சுவிட்ச் ஆஃப்லாம் ஆகாது தம்பி. நீங்க பேசுங்க. நாம போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதால தான் அப்பாவுக்கு போன் பண்ணிருக்கார் போல இருக்கு. என்ன பண்றது? ஃபேன்லாம் ஓடுதா? இந்த கொசுக்கடி கிசுக்கடியில எதுவும் இல்லையே. எல்லாம் நிம்மதியா தானே தூங்குறீங்க? டேய் டேய், ஏன்டா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆ, எல்லாரும் நல்லா தான் தூங்கிக்கிட்டு தான் ஷியாம் தம்பி. உங்க போன் வந்துச்சு, எந்திரிச்சிட்டேன். பார்வதியும் கணேசனும் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க நிம்மதியா தூங்குறாங்க, என்னாலதான் இங்க நிம்மதியா தூங்க முடியல. என்ன ஷியாம் தம்பி சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல சுந்தரம், ஆதி புதினா டீ வேணும்னு கேட்டாப்ல. எனக்கு புதினா டீ எப்படி போடுறதுன்னு தெரியாது. பார்வதி தான் அதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. அதான் பார்வதிட்ட கேட்கலான்னு உங்களுக்கு போன் பண்ணேன். அப்படிங்களா? கொஞ்சம் இருங்க. அம்மாடி பார்வதி, பார்வதி எந்திரி. அப்பா, எந்திரிமா. என்னப்பா? அது மும்பையில இருந்து ஷியாம் தம்பி போன் பண்ணிருக்காரு. பெரிய தம்பிக்கு புதினா டீ வேணுமா,
அதை எப்படி பண்ணணும்னு உங்ககிட்ட கேட்கணுமா? இதோ பேசு பேசு. ஹலோ. ஏன் பார்வதி போன் ஆஃப் பண்ண? அது அது வந்து அப்பா. ஓ, அப்பா டார்ச்சரா? எனக்கும் இங்க டார்ச்சர் தான். கொஞ்சம் இரு, ஆதி உங்ககிட்ட பேசணுமாமா. பேசு பேசு பேசு, நான் இருக்கேன் நினைக்கிறேன். பேசு பேசு. போட்டோம். என்ன பார்வதி, ஏன் போன் ஆஃப் பண்ண? முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். ஓ, அப்பா பக்கத்துல இருக்காரா? ஆமா 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 ஆமா. உன் குரலை கேட்டாதான் எனக்கு தூக்கம் வரும். சோ நீ புதினா டீ பக்கத்தையே சொல்லு, நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பண்றதுன்னா பேசு பேசு, நல்லா பேசு, நல்லா பேசுடா. அவ்வளவுதான். அப்போ நான் அப்பா கிட்ட போன் கொடுத்துருவா? இல்ல, வேண்டாம். இப்ப ஹாப்பியாடா? இனிமேலாச்சும் என்னை நிம்மதியா தூங்க விடுவில்ல? அடங்க அப்பா, இவன் காதல் மயக்கத்துல இருந்து தெளியறதுக்குள்ள நம்ம தூங்கிடணும்டா. இந்த காலத்துல வயசு பொண்ணுங்க கையில செல்போன் இருக்கிறதே ரொம்ப தப்பு. அதுல மணிக்கணக்கா பேசுறது அதை விட தப்பு. ஆனா உன் பொண்ணு நைட்டு 2 மணிக்கு இந்த கார்டன்ல நின்னு போன் பேசிட்டு இருக்கா.
வந்தது இப்படி ஒரு கெட்ட கனவு. பெரிய எப்படி இருக்காருன்னு தெரியலையே. பார்வதி கால் பண்றா. இவன் நல்லா தூங்குறான், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வெளியே போய் பேசுவோம். ஐயோ, பெரிய போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பெரிய போன் எடுங்க. ஹாய் பொண்டாட்டி. பெரியா, எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசணும், அதுக்குள்ள என்ன விசாரிக்கிற? நான் ரூம்ல தான் இருந்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன், உன் கால் வந்துச்சு. ஷாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கெட்ட கனவு பெரியா, மனசே கேட்கல, ரொம்ப பதட்டமா இருந்தது. அதான் உங்களுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணேன். கெட்ட கனவா? அப்படி என்ன கனவு? அது வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற உங்களை 2 பேர் வந்து உங்க முகத்துல தலையணைய வச்சு அமுக்கி. பார்வதி, நீ என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கல்ல, அதான் உனக்கு இப்படிலாம் கனவு வருது. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், புரியுதா? பயப்படாத. ரெண்டு பேர் ரூம்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. பார்வதி, நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் திரும்ப கூப்பிடுறேன். சரிங்க பெரியா. டேய், நம்ம கொல்ல வந்த ஆள் இங்க நிக்கிறான். ஆள் மாறி போச்சு. டேய், வந்துடா வந்துடா. சீக்கிரமா. டேய் டேய் ஷாம், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்தின, இல்ல என் கதையை முடிச்சிருப்பானுங்க. ஆமா, நீ என்ன வெளிய இருந்து வர்ற? என் பக்கத்துல தானே படுத்திருந்த, எப்ப வெளியே போன? பார்வதி கிட்ட இருந்து கால் வந்துச்சுரா, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வெளியே போய் பேசினேன். நல்ல வேலை, அதுவும் நல்லதா போச்சு. ஆமா, யார் இவனுங்க? என்ன எதுக்கு உள்ள பாக்குறானுங்க? டேய், தெரியலையா? அது நந்தினியோட ஆளுங்கடா. என்ன நினைச்சு உன்னை கொல்ல பார்த்திருக்காங்க. ஐயோ. சரி, நீ படு, நான் பார்வதிக்கு திரும்ப கால் பண்றேன்னு சொல்லியிருக்கேன், பேசிட்டு வந்துடுறேன். பெரியா, என்னாச்சு? 1300 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துட்டு இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஆபத்துன்னு எப்படி உன்னால உணர முடியுது? என்ன பெரியா சொல்றீங்க? அப்போ நான் கனவு கண்ட மாதிரி அங்க ஏதாவது ஆபத்தா உங்களுக்கு? உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கு ஆயில் ரொம்ப கெட்டி பொண்டாட்டி. உன் கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் என்னை எந்த ஆபத்தை நெருங்க முடியாது. நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.
இல்ல பெரியய்யா, நீங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ம்ஹும். நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் பெரியய்யா. நமக்குள்ள யாரு கொடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒன்னா உட்காந்து கணக்கு போட்டு பாத்துக்கலாம். பெரியய்யா, நான் ஒன்னு கேட்பேன், நீங்க மறைக்காம உண்மையை சொல்லணும். என்ன கேட்க போற? கேளு. நான் உங்களவுக்கு பெருசா ஒன்னும் படிக்கல, 10ஆம் கிளாஸ் தான். அதுவும் பாட்டி இறந்து போனதுனால முழு பரீட்சையும் எழுதல. நான் அப்படி ஒன்னும் அழகுன்னு சொல்ல முடியாது. என்னை விட எத்தனையோ அழகான பொண்ணுங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க அந்தஸ்துக்கு கொஞ்சமும் பொருத்தமே இல்லாத உங்க வீட்டு வேலைக்காரியான என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சது? எதனால பிடிச்சது? சொல்லுங்க பெரியய்யா.